இந்திய அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் அந்த அணி கடந்த 1980களில் பயன்படுத்திய ஜெர்சியை போன்ற சீருடையை அணிந்து விளையாட இருக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையான T20 மற்றும் டெஸ்ட் தொடர்கள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் ஒருநாள் தொடர் சிட்னியில் வரும் 12ஆம் தேதி தொடங்குகிறது. T20 தொடர் சமனில் முடிந்த நிலையில் டெஸ்ட் தொடரில் வெற்றி பெற்று ஆஸ்திரேலிய மண்ணில் முதன்முறையாக டெஸ்ட் தொடரை வென்று சாதித்தது. டெஸ்ட் தொடரை இழந்திருக்கும் ஆஸ்திரேலிய அணி ஒருநாள் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் களமிறங்குகிறது. இந்திய அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் களமிறங்கும் ஆஸ்திரேலிய வீரர்கள் அந்த அணி கடந்த 1980களில் பயன்படுத்திய ஜெர்சியை போன்று வடிவமைக்கப்பட்ட சீருடைகளை அணிந்து விளையாட இருக்கிறது. இந்த தகவலை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. 1986ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரை ஆலன் பேட்டர் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி வென்றது. அந்த தொடரில் விளையாடிய ஆஸ்திரேலிய வீரர்கள் அணிந்த அதே மாடல் ஜெர்சியுடன் தற்போதைய ஆஸ்திரேலிய அணி களமிறங்குகிறது. இது குறித்து பேசிய ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பீட்டர் சிடில் 33 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் அணிந்தது போன்ற ஜெர்சியை அணிந்து ஒருநாள் போட்டிகளில் களமிறங்குவது மிகப்பெரிய கௌரவம். இது வீரர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்றார். ஏறக்குறைய 8 ஆண்டுகள் கழித்து ஆஸ்திரேலியாவுக்காக சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் சிடில். ஆஸ்திரேலிய அணிக்காக மீண்டும் களமிறங்குவோம் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை. முதல் ஒருநாள் போட்டியில் விளையாடும் இளம் வீரருக்கான மகிழ்ச்சியுடன் நான் களமிறங்க இருக்கிறேன் என்றார். கடந்த 2010ஆம் ஆண்டு நவம்பருக்கு பின்னர் ஆஸ்திரேலிய ஒருநாள் அணியில் பீட்டர் சிடில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.